வார்த்தைகளுக்காக இன்று வைத்திருக்கும் ஆறு இரவு கூட்டத்திற்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டு கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நீ இருக்கிறீர்கள் என்ற இந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். அப்பா, தொடக்கம் முதல் முடிய வரை நம்முடைய கிருபை உடைய தயவுடைய இரக்கம் ஆண்டவரை பாடுகின்ற பாடல்கள் வார்த்தைகள் ஜெபங்கள் ஏறெடுக்கும் போது ஆமாண்டர் கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே ஆண்டு கர்த்தாவே ஒருவேளை அவரை நீ எடுத்துக்கொண்டது எந்த நோக்கம் என்று எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் உங்களுடைய சித்தத்தினோடு ஆண்டவர் எல்லாவற்றையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த கூட்டத்தை உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். தொடக்கம் முதல் முடிய வரை நம்முடைய பிரசன்னத்தோடு செயல்படும்படியாக பாடுகின்ற பாடல்கள் வார்த்தைகள் ஜெபங்கள் செய்திகள் அது 1, 30, 60, 100 வழியே செய்கிறதவனாக இருக்க முடியாது. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் பெருமிடத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஒருவேளை நமக்கு இந்த வேலை நமக்கு ஒரு பாரமாக இருக்கலாம், ஒருவேளை கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் சந்தோஷமாக என்று சொல்ல வார்த்தைகளை நான் நிறைவேற்றிவிட என்னை மறவா இயேசுநாதர் என்ற பாடலை நாம் பாடுவோம். என்னை மறவா என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காயிந்ததாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்திலே யாரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே, ஆபத்திலே யாரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம், பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம், பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம், வரைந்தீரன்றோ உன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே, வரைந்தீரன்றோ உன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம், தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம், நீரறியா யாதோ நெறியா என் தலை முடியும் என்
யாதும் நேரிடான் என் தலைமொழியும் எண்ணினீரே என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்மை விட்டு ஒருவரை கடந்து போனாலும் நாம் என்றும் அவரை மறக்க முடியாத ஒரு ஊழியர் கூட சொல்லலாம். அப்படி அவர் இந்த ஆலயத்திலும் ஊழியத்தின் பணிகளையும் சமூக சேவைகளிலும் அநேக காரியங்களும் அவர் ஈடுபட்டது உண்டு. அதை நாம் என்றைக்கு மறக்க முடியாது. அது அவருக்கு நன்றி சொல்லியே இருக்கணும். ஏன்னா அப்படி அவர் ஓட்டத்தை முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவக்கிடம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக ஐயா அவர்கள் செய்து முடித்தார்கள். இந்த நாளில் அவரோடு நெடுநேரம் அவரோடு உடனோடு இருந்த அவருடைய நண்பர் திரு விஜயராகவன் அவர்கள் அவருடைய படத்தை திறப்பு வைப்பார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. தொடர்ந்து அடுத்தபடியாக அவரை பற்றி பேசுவதற்கு 2 ஐயமார்கள் இருக்கார்கள். ஷார்ட்டாக முடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அவரை பேசணுன்னா நேரம் போதாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் அநேக மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றார், உதவிகளை செய்திருக்கிறார்கள். சபையிலும் அநேக காரியங்கள் உண்டு. அது முதலாவது ஜெய்சலன் அவர்கள் பேசுவார்கள். அருமையான நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு கண்ணீரை நீ கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு துக்கத்தை சுமந்து கொண்டிருக்க என் குடும்பத்தை விட்டு போனாலப்பா, அவருக்கு என்ன நான் சாட்சி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியவில்லை. தகப்பனே, எல்லாரும் வீட்டில் கண்கலங்க துக்கத்தை எல்லாம் சுமந்து கொண்டிருக்க நீ என்ன சொல்வது எனக்கு புரியவில்லை. ஒரு நிமிடம் கூட அவர் நேரத்தை வீணாக்காமல் கடந்து போய்விட்டார். எசப்பா, நீ எப்படி நடக்க போகிறீர்கள்? கர்த்தர் நேற்றான நாட்களிலே ஆண்டவரே அவருக்கு அவர் நினைக்காத காரியங்களை அவரை போய்க்கு விட்டாரப்பா. துக்கம் சந்தோஷமாய் மாறி கொடுத்த வாக்கத்தை நிறைவேற்றி ஒரு அதிசயங்களை காணப்போகிறேன் என்று சொல்லிவிட்டீரப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவன் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நித்தியாவி பலனாய் காணப்பா. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய வட்டத்தை நோக்கிய சகோதரருடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் இங்கே இந்த ஆறுதல் ஜப கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்காக மிக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர் என்னோடு முழு ஊச்சி வரை இருந்த தன்னுடைய காரியங்களை நினைக்கும் போது நான் எப்படி மறக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை அப்பா. ஒவ்வொரு நாட்களும் அவருடைய நினைவாய் நினைக்கும் போது உண்மையான விசுவாசம், உண்மையான வாழ்க்கை, ஆண்டவர் உழைப்பே அப்பா. உலக தேச மக்களுக்கும் கோடான கோடி மக்களுக்கும் பலவிதமான குடும்பங்களுக்கும் பலவிதமான ஆண்டவர் இந்த தமிழ்நாடு நடக்கின்ற எல்லா ஆலய சிறப்பு ஆராதனைகளுக்கும் அவர் ஒரு ஊன்றுகோலாய் ஆண்டவரே தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அங்கங்கள் எல்லாம் சந்தித்தார். ஆண்டவரே, தேவ சமயத்தில் காத்திருந்து அழைக்கப்பட்டவர் யார் என்று சொன்னால் ஏசாயா 52:12 வாசிக்கும்போது உங்கள் முன்னே நான் போவேன் என்று சொல்லிவிட்டார், அதற்கு முன்னால் நீங்கள் வருவேன் என்று சொன்னார். அருமையான தகப்பனே, நாம நினைக்கவில்லை ஆண்டவரே, நினைக்கவில்லை அப்பா.
உங்களுடைய கரங்களில் வைக்கிறோம். என்ன சொல்வது என்று சொல்வது. அந்த உழைப்பை விசுவாச நம்பிக்கையிலே அவர் உறுதியாய் தெளிவாய் காணப்பட்டார். கர்த்தாவே, ஆலமரம் என்று சொன்னால் அந்த ஆலமரத்திற்கு அடிவேராயிருந்தார் அப்பா எங்களோட குடும்பத்தை நோக்கி. ஆலமரத்தினுடைய செடிகளை பாருங்கள், அதை மரங்களை பாருங்கள், அதை கிளைகளை பாருங்கள். அது ஆலமரம் அப்பா. அந்த ஆலமரத்தினுடைய வேற ஆண்டவரே, வேர் துளிகள் ஆண்டவரே, நின்று சாதிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அப்பா. தகப்பனே, நீர் ஆண்டவரே, அவர் ஒரு நிமிஷம் நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் வீணாக்காமல் எதிர்நோக்கி காணப்பட்டவர். ஒவ்வொரு காலங்களையும் சிட்டிக்கப்பட்டு வேலை செய்வாரப்பா. ரத்னகுமார் என்றால் பீட்டர் என்று சொல்வார், மீட்டரை ஆக்குவாரப்பா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவர் அவருடைய நினைவினாலே நாங்கள் சந்தித்து கடந்து போகிறோம். எப்படி வாழ்ந்தார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மைகளை பெற்றுக் கொள்வார். சகரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டினார் அப்பா. 9:12 வாசிக்கும் போது ஆண்டவர் இழந்து போன தேடி உங்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னாரப்பா. 2021 இழந்து போன எந்த குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ஆராதிக்க தேவன் தன் பயிரிலிருந்து எடுத்துக்கொண்டு கொடுப்பார் ஆண்டவரே. இது உம்முடைய சித்தத்தின்படி அவரே நடத்தி விட்டீரப்பா. மல்கியா நீதின் 6:4-12 வாசிக்கும் போது என் நீதிமேல் சூரியன் உதிக்கும் என்று சொல்லிவிட்டார். சூரியனை வெளிச்சம் சூரியனை சந்திரமாய் மாறும் என்று இயேசு சொன்ன பூமி என்ற வாழ்க்கை மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே அவர் நினைத்த காரியங்களை நான் நினைத்து விட்டாரப்பா. இந்த உலகத்தில் நீ சொன்ன வார்த்தைகள் பூமி என்ற மக்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் சொல்லுவார், வேதவசன பிரகாரம் சொல்லுவார் ஆண்டவரே. பூமியின் கொடியங்களும் கொடிய பஞ்சங்களும் வியாதிகளும் மரணங்களும் சந்தித்துக் கொண்டு கிடந்தது. கொரோனால இந்த உலக தேச மக்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா சொல்லுவார். எப்படி தேசியன் எப்படி சொல்லுங்கள், மரணத்தை ஜெயிக்கின்றவன் யார் என்று சொன்னால் அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவரை நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்த்தியான நாட்களில் கொண்டு போவார். ஓட்டத்தை முடித்தார், விசுவாசித்தார். நீதி எண்ணிக்கையிட எங்கே நடந்தது தீமைத்துடைய அதிகாரத்தில் வாசிக்கின்ற நேரத்திலே அவர் பரலோக ராஜ்யத்தில் ஆவியார் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதப்பா. நிச்சயமா இந்த கொரோனாவை தூக்கி எடுக்க வேண்டாம் அவர் சொல்வார், ஜெபிங்கள், ஜெபத்துடைய வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். யாருக்காக ஜெபித்துக் கொள்கிறீர்கள்? ஆண்டவரை தடை வைக்கின்ற பண்ணங்களை எல்லாம் ஜெபிங்கள், சேர்த்து போவாங்கள், எப்போது விசுவாசிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அப்பேற்பட்ட வார்த்தை எங்களோடு கலந்து பேசிக்கொண்டிய வார்த்தைகள் எல்லாம் எங்களோடு உறவாடினார். அந்த உறவை நாங்கள் ஆண்டவரே, அவர் ரத்தத்தினால் பறிக்கப்பட்ட அவருடைய மகன் ஆண்டவரே, திராட்சை செடி கனியை ஆண்டவரே, கனிக்கொடிகளை பிள்ளைகளாய் பேர பிள்ளைகளை கொண்டு போய்விட்டார். கொடுத்த சம்பந்திகள் எல்லாம் ஆண்டவரை துயரத்தில் துக்கத்தில் இருக்கின்ற அவன் மருமகன் ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கு. கடைசி காலத்தில் மூச்சு வரை ஆண்டவரை என்ன செய்தார் ஆண்டவர்? ஆலயத்துக்கு ஓடி 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 வேலை செய்வார். எனக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட பரவாயில்லை, அவர் ஓடுகின்ற ஓட்டத்திலே ஆண்டவரை எல்லா ஆண்டவரை விமர்சனையாய் காணப்படும் விழுப்புணர்ச்சியோட செய்வார். நல்லவர் என்பது விஷயத்தை பாருங்கள். தேவனை நோக்கி அவர் அந்த பரலோகத்தை சந்திக்கின்ற வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, பயங்கரமான வாழ்க்கையில நாம காண்டு கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துல எது நடக்குது என்று தெரியவில்லை அப்பா. நாங்கள் நினைக்கவில்லை இவர் இப்படியாய் ஆண்டவரை கடந்து போவார். தொடர்ந்து வரப்போகின்ற பயங்கரமான காலத்தில் இந்த கொடியாக வியாதி வர வேண்டும் என்றால் நான் நிச்சயமாய் இயேசுநாதர் கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்றிக்கிறவன் உண்மையாய் எல்லாவற்றையும் பரிசீலனமாக கொடுப்பார். அவருக்கு நித்திய ஆவி அவர் கொடுத்து கடந்து விட்டார். அவருடைய மகள்கள், மருமகன்கள், இரு குழந்தைகள், ஆண்ட பேர பிள்ளைகளை, அவருடைய சம்பந்திமார்கள் எல்லாம் அவர்கள் தேடி கொடுத்த அந்த குடும்பத்துக்கு தாங்க முடியாய் சிக்க முடியாது நான் சிக்கிக்கிறோம் அப்பா. உண்மையான விசுவாசி ஆண்டவர், எல்லாம் உடைய கிருபையப்பா. சென்னை பேராயத்தில் ஒரு முக்கியஸ்தராக இருந்தார் ஆண்டவர். எந்த ஆயிரம் இருந்தாலும் ஆண்டவர் அவரை தனிப்பட்ட நேரம் ஒரு தனி மரியாதை இருந்ததப்பா. எழுந்தக்கூடிய உட்கார்ந்தவர்களோட எழுந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த என் தேவாதிதவன் அவருக்கு நன்றி செய்தது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவரப்பா. அருமையான தகப்பனே,
அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த ஆலோசனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொன்னார். ஜெபமே ஜெயம் என்று சொன்னார். ஜெபத்தில் நீ உறுதியாக இருப்பாரப்பா. நம்முடைய கிருபை அப்பா. தொடர்ந்து இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான காரணியா அப்பாவுக்கும் அவருடைய மருமகனுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் 2 சம்பந்திகளுக்கும் இங்க இருக்கின்ற ஒட்டாருடைய அவர்கள் கொடுத்த நண்பர்கள் ஒட்டார குடும்பங்களுக்கும் எல்லாருக்கும் நான் என் குடும்பத்தை சார்பாக நன்றி தெரிஞ்சு விடைபெறுகிறேன். நன்றி. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக லூக்கா சபையில் பணியாளராக உழைப்பாளராக இருந்தவர் அன்பு சகோதரன் பீட்டர் ரத்னகுமார். சென்னை பேராயத்தில் லூக்கா திருச்சபை அப்படின்னு சொன்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பீட்டர் தான். பீட்டர் இஸ் நோ மோர். ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. எங்களுக்கு தெரிந்தவர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாம் தவறான செய்தியா இல்ல சரியான செய்தியா அப்படின்னு எங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டது எங்களுக்கு ரொம்ப வேதனையை தந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மரணம் ஒரு பெரிய மாற்றத்தை திருச்சபையிலும் குடும்பத்திலும் உண்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலி இடத்தை திருச்சபையிலும் குடும்பத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது யார்? காரணியாவுக்கு அம்மா இல்லை, இப்போ அப்பாவும் இல்லை. காரணி என்ன பண்ண போகுது? அவருடைய மாமனார் கர்த்தர் அருமையாக அவர்களுக்கு நல்ல நேரத்தில் ஆண்டவர் நல்ல இடத்துல வாக்கி செய்து குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது இமானுவேல் ஜெயக்குமார் அவருடைய காலத்தில் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து நல்ல ஒரு மகனை காரணியாக கொடுத்திருந்தது இன்று பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை எங்கே போயிருந்தாலும் நல்லா இருந்திருப்பா. ஆனால் கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கார். ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல சகோதர சகோதரிகள். ஆண்டவர் எப்பயுமே ஒரு மனிதனை ஒரு மனுஷனை எடுக்கும் பொழுது எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துதான் அவர் அந்த காரியத்தை செய்வார். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. யார் அடுத்தது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே சபையில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சபையினுடைய முக்கியமான காரியங்களை, முடிவுகளை எடுப்பதற்கு பல பேர் இருக்காங்க. ஆனால் பீட்டர் இருக்கிறாரா? அந்த கேள்விதான் முதல்ல அடுத்தது கேட்கிற கேள்வியா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. எந்த ஐயர் வந்தாலும், ஐயா எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மற்ற முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எதுக்கும் ஒரு வார்த்தை பீட்டர் கேட்டுங்கயா. அவர் ஒருவேளை பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பில் இல்லாட்டாலும் நீங்கள் எதுக்கும் பீட்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கயா. அன்பு பேராயர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பரை போல இருந்தார். பேராயர் என்னுடைய சபையில் ஆயராக இருந்த பொழுது மிக நெருக்கமாக அவர் வீட்டிலே வந்து பேராயர் அவர்கள் இங்கே தங்குவது போவதெல்லாம் இருந்தது. பிரியமானவர்களே, நான் சொல்ல வந்த முக்கியமான காரியம், இந்த மரணம் ஒருவேளை நிறைய இடத்துல மரணம் ஏற்படுகிறது. அன்னைக்கு அடக்கம் பண்ணும்போது நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்குள்ள 4-5 உள்ள போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த மரணம் நமக்கு ஒரு பாடத்தை, ஒரு கண்டிப்பாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. நாளைக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போமா அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். பீட்டர் வந்து சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினார். அவரை குறித்து
சபையை தவிர மற்ற காரியங்களை சொல்லணும்னா கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆள். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய சகோதரனோடு கூட அந்த வேலையில் ஜாயின் பண்ணார். ஆனால் அந்த இடத்துல ஒரு என்ன வேலையில் ஜாயின் பண்ணார் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதிலிருந்து கடுமையாக உழைத்து ஒரு நல்ல பொசிஷன் வர வரையிலும் விடுறதில்லை. யாராக இருந்தாலும் பேசி சமாளிச்சிடுவார். யாராக இருந்தாலும் அது பார்த்துக்கலாம். அது ஐயராக இருந்தாலும் சரி, பொதுவான ஆளாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பேசிடுவார். ஆஃபீஸில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பீட்டர் அப்படிதான் தெரியும் எங்களுக்கு அப்படின்றோம். ஸோ இப்போ வாழ்ந்த வாழ்க்கையானது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து ஆகணும். இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? தூய லூக்கா சபையில் அடுத்த ஆள் வருவாங்க, அடுத்தது நடக்கும். காரணியாவுக்கு அவங்க மாமியார் மாமனார் இருக்காங்க, சித்தப்பா பெரிய சின்ன மாமனார் பெரிய மாமனார் மாமியார்கள் எல்லாம் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. அது ரைட். இன்னைக்கு கூட்டமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, யாருமே கூட்டம் கூட முடியாத ஒரு சூழ்நிலை. இவ்வளவு பேர் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுறார், என்ன பேச விரும்புகிறார்? செய்தி ஒருவேளை உங்களுக்கு இருக்கு, நான் செய்திக்காக வரல. அவருடைய சாட்சி நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தருகிறார், அவருடைய வாழ்க்கை நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்? இந்த காலத்துல கடுமையான ஒரு உழைப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, காலையில பாத்தீங்கன்னா அவர் பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அது எவ்வளோ யார் கூப்பிட்டாலும் சரி, ஐயரே கூப்பிட்டாலும், ஆஃபீஸ்ல இருந்து போன் வந்தாலும், இந்த வீட்டில இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் 12 மணிக்கு முன்னாடி வீட்டை விட்டு போறதே கிடையாது. எழுந்து குளிச்சு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் யாருன்னா வந்தாங்கன்னா கூட இல்லையா ஜெபம் பண்றேன்னு சொல்லியா, பைபிள் படிக்கிறேன்னு சொல்லியா, அப்புறம் யார் பிஷப்பே கால் பண்ணாலும் கூப்பிட்டாலும் ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். நல்ல பண்பு, கண்டிப்பா நம்ம அதை பாராட்டணும். அதை தொடர்ந்து இன்னொரு காரியமும் நான் சொல்ல விரும்புகிறேன். சபையின் காரியங்கள்ல கூட முன்னிப்பாரு. பிரச்சனைகள் வரும்போது அவருக்குன்னு ஒரு டோன் இருக்கு, அந்த டோன்ல பேசுவார். அது தவிர்க்க முடியாத டோனா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த நேரத்துல இப்படிதான் பேசணும், அதனால அந்த நேரத்துல அப்படிதான் பேசுறேன் அப்படின்னு முடிச்சுவார். நமக்கும் இந்த நாள்ல இந்த மரணத்தின் மூலமாக அவர் தெரிவிக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு சமுதாய உணர்வு நமக்கு கண்டிப்பா வேணும். இன்னைக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. எலெக்ஷன் எடுத்தா அது தெரியும், ஜெனரல் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உணர்வு தெரியுது. நமக்குள்ள அந்த உணர்வு தெரியுதா? உண்மையிலேயே நான் சொல்ல அதை என்னால் தெளிவா சொல்ல முடியாத இடத்துல அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய, சபையில பிரதிபலிக்கக்கூடிய ஒரே ஆள் மறைந்து விட்டார். கண்டிப்பா அந்த உணர்வோடு கூட என்னாலையும் பேச முடியாது, நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதுக்காகவே ஆண்டவர் அந்த சபையில் வைத்திருந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நமக்காக யாராவது போராடுவாங்களா? நமக்காக யாராவது போடுவாங்களா? எனக்காக யாராவது பேசுவாங்களா? இல்ல, உனக்காக நீ தான் பேசி ஆகணும், எனக்காக நான் தான் பேசி ஆகணும். 2 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஒன்று அவருடைய ஜெப வாழ்க்கை, 2வது சமுதாய பற்று. இது 2 தான் என்னால் பார்க்க முடிந்தது. இன்னும் ஐயா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏற்கனவே 1982 88 எனக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தேன். அன்னையிலிருந்து எனக்கு அந்த சகோதரனோடு கூட நல்ல உறவும் நல்லா இது இருந்தது. நானும் கூட வெளியில ஊழியத்துக்காக இருந்த வரையில அடுத்து ராஜதாஸ் ஐயா அவர் தான் சொன்னாரு, பீட்டர் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடு, லே பிரீச்சர் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அவர் செக்ரட்டரியா இருக்காரு.
அன்று ஆரம்பித்த அந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினாலே இன்றும் லூக்கா சபையில் செய்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 2013-14 நான் ட்ரெஷராக இருந்தேன். அப்போயும் நான் ட்ரெஷராக கொண்டு வந்தவர் அவர் தான். 2017-21 ட்ரெஷராக இருந்தேன். அப்பயும் அவர் தான் ட்ரெஷர் கொண்டு வந்தார். நான் ஊழியத்தில் லைப்ரேச்சராக இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்லுவார், நம்மளால் யாருன்னா ஒருத்தர் இருக்கணும், நம்மளால் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உணர்வு இப்போ குறைஞ்சி போச்சு. உணர்வு கண்டிப்பாக, ஏன்னா வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னொரு பீட்டர் வர முடியாது, நாம் தான் பீட்டராக மாறணும். இனி பீட்டர் இங்கே வர முடியாது, நாம் ஒவ்வொருவரும் பீட்டராக மாறணும். அந்த சமுதாய பற்றும் ஆண்டவரை தேடுகிறதான ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்குமானால், ஒருவேளை நான் விசுவாசிக்கிற ஒருவேளை அந்த மற்ற காரியங்களை நான் தள்ளி கண்டிப்பாக தேவ சமூகத்திலே இளைப்பாறுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். காரணியாவுக்காக நான் சொல்லவிருக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, அப்பா ஒரு நல்ல மாடல், அந்த மாடல்ல நீ ஃபுல்லா எடுத்துக்கணும். ஒருவேளை அந்த சபையில இந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த தொடர்ந்து அந்த ஊழியம் இருக்கணும். சண்டே கிளாஸ், அதாவது ஊழியமா இருந்தாலும் சரி, கமிட்டியில இருந்தாலும் சரி, விட்டு சென்ற ஊழியத்தை, ஆண்டவர் விட்டு சென்ற ஊழியத்தை எப்படி நாம செய்யறோமோ அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை நாம செய்யணும். அதுக்காக தான் நமக்கு ஒரு கல்வியை கொடுத்து, ஒரு கணவனை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால இப்பேற்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை காரணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் 2 பேரும் நல்ல உற்சாகமான பிள்ளைகளாக இருக்காங்க. பாடத்தில் உண்மையில கர்த்தர் அப்படியே கொண்டு வரும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காரணம் அவனுடைய மாமனார் மாமியாருக்காக நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன். அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, குடும்பத்தின் சார்பில் உங்களிடத்துல பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறோம். இதனுடைய வளர்ச்சி உங்க கையில் இருக்கு. நல்லா ஜெபிக்கிற பிள்ளை தான், ஆனால் மனித தயவுன்னு கண்டிப்பாக தேவை. அது உங்களிடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜோஷாவுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு தொடர்ந்து பேச சமயம் இருந்தாலும் பேச முடியாது. கற்றுக் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். விட்டு சென்ற தொடர்ந்து பணிகள் நடக்க கர்த்ததாமே கிருபை செய்வார். நிறைய ஒர்க்கை பாதியில் வச்சிருக்காரு, பாதியில் விட்டுருக்காரு. ஐ திங்க் அந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு மகிமையாக. ஒருவேளை நீங்கள் உங்கள் சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் இங்கே மெம்பராக இருக்காங்க, அசோசியேட் மெம்பராக, அது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாருன்னு சபைக்கு தெரியணும். அதே மாதிரி லூக்கா சபையோடு கூட ஒரு டச் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். குடும்பத்தார் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து அவருடைய நண்பர் அவர்கள் பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். என் நண்பன் ரத்னகுமார் ஒரு மாபெரும், இங்கே சொன்னார்களே, ஆண்டவர் தான் அவருக்கு, ஆண்டவரை விட்டால் எதுவும் செய்ய மாட்டார். ஆண்டவருக்கு தொண்டு செய்வதுதான் அவர் முறையான கடமை. எனக்கு அவர் 15 வயது காலமாக ஒரு உயிர் நண்பனாக
என்னுடைய குடும்பத்திலே ஒருவராக இருந்திருக்கிறார். இங்கே பல பேர் பேசினார்கள். அவர் சர்ச்சுக்கு போகும்பொழுது சண்டே எந்த சண்டே ஆனாலும் நாங்கள் 2 பேரும் தான் வாக்கிங் போவோம். நாங்கள் நல்லூர்ல சண்டே மட்டும் ஆனாங்க, நான் சர்ச்சுக்கு போனோம். நல்லது, போயிட்டு வாங்க. 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவார். நான் கிளம்பிட்டேங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார், சென்று போயிட்டு வாப்பா. ஏன் இதை நான் குறிப்பிடேன் என்று சொன்னால், கடைசி வரை ஆண்டவன் 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 ஆண்டவரே என்றான். வாக்கிங் போக சொல்லு சார் நண்பா, ஆண்டவர் தான் நமக்கு துணை என்று சொல்லுகிற அந்த நினைப்பு எனக்கு இன்றும் என் காதுகளில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இறப்பார் என்று நினைத்து கூட நான் பார்க்கவில்லை, கனவுல கூட நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட என்னை விட வாக்கிங் ஸ்பீடா போவார். நான் தான் அவருக்கு எல்லா உடற்பயிற்சியும் கற்றுக் கொடுப்பேன். என்னன்னு சொன்னால், நான் முதல்ல ஜிம்மில் இருக்கிறேன், ஜிம்மில் வச்சிருக்கேன், அதில் நீ கற்றுக் கொடு. என்னை விட வாக்கிங் நல்லா போவார், நல்லா வேலை செய்கிறவர். அதே மாதிரி பிஎஸ்என்எல் என்று சொல்லு எனக்கு முன்னாலே பேசிய சொன்னார்களே, இறந்து விட்டாரா? யாருமே நம்ப முடியாது. என் வீட்டிலே என் மனைவி, நான் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட, என் மனைவியை சிஸ்டர் 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 என் மனைவி சொல்லுகிறார். என்னுடைய தம்பிகள் இருக்கிறார்கள், என்னை யாரும் சிஸ்டர் என்று கூப்பிட்டதில்லை, அந்த அண்ணன் என்னை சிஸ்டர் என்று கூப்பிட்டார் என்று அழுது கொண்டிருக்கிறார். இன்னும் இன்று போய் கூட நீ போயிட்டு வா, மூஞ்சை பார்க்க முடியவில்லை. அவர் கடைசி இதை விட நான் பார்க்க முடியல. பேரன் கூட சொல்றான், அங்கிளா இறந்துட்டாரு, நம்ம முல்ல தாத்தா. ஏன் இதை நான் குறிப்பிட என்று சொன்னால், அவரோடு நான் பழகி இருக்கிற காலத்திலே சமூக சேவையிலே யாருக்காலும் உதவி செய்வார். உதவி செய்வதிலே பாவம்பா, அவர் போய் செய்வோம்பா. இன்று கூட அவரு சர்ச்சையில பொருளாளர் பதவி ஏற்றுகிற பொழுது அவர் ஓடி ஓடி இருந்து, நான் எனக்கு பதவிலாம் என்னிடம் உண்மையை சொல்லியிருக்க, பதவிக்கெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, ஆனால் ஆண்டவருக்காக நான் தொண்டு செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த பதவியெல்லாம் எடுத்து அந்த சர்ச்சையில கூட நான் தான் எது வேலை இருந்தாலும் அந்த மேஸ்திரிட்டு இந்த வேலையை இந்த வீட்டில் கூட உழுதுது, அது தம்பிக்கு தெரியும், அதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன். சர்ச்சையில கூட ஒரு பாத்ரூம் கட்டணும், இரவோடு இரவாக கட்ட வேண்டும் என்று ஒரு 25 நாள் முன்னு சொன்னார். கட்டிவிடலாம் இரவோடு இரவாக, நீ சொன்னா நான் இட்டுன்னு வரேன். ஏன் என்று சொன்னால், அவர் அந்த ஆண்டவர் மேல் இருக்க பற்றினாலே இதெல்லாம் செய்ய வேண்டும். நம்ம இருக்கிறவர், அந்த ஆண்டவர்களை நம்பி இருக்கிறவர்களுக்கெல்லாம் நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நானும் ஆண்டவனை வேண்டினேன், அவரை உயிரோடு திருப்பி அனுப்புங்கள், அந்த வியாதி கொடிய வியாதியிலிருந்து தப்ப வேண்டும். நான் எவரே அவருக்கு சொன்னேன், உடனே ஆஸ்பத்திரியில் சேருங்கள். இல்லை சுகுமார் டாக்டர் கொடுத்து விட்டார் மாத்திரை, இதெல்லாம் சொல்லாதப்பா, நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போப்பான்னு. ஆனா நல்லா தான் பேசி நின்றாரு, என்கிட்ட டெய்லி பேசுவார், பேசாத நாள் கிடையாது. நாங்க 2 பேரும், கார்னியாவுக்கு தெரியும், ஜோசுவாவுக்கு தெரியும், பெனிட்டிக் கூட நான் பேசுவேன், ஆண்டோ கிட்ட பேசுவேன். ஒரு நாள் கூட பேசாமல் இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு 25 நாளா தூங்க முடியவில்லை, உணவு அருந்த முடியவில்லை. எங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னா, உடுப்பா அவர் தான்பா, அவர் தான்பா, அவர் நல்லது செய்துட்டு போகிறார்பா, அவர் நினைவாலே நான் என் காலம் ஓடும் என்று சொல்லி, அவர் காரணியாவுக்கும் அவருடைய மருமகன் ஜோசுவா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பிஎஸ்என்எல் தொழிலாளருடைய சார்பாகவும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னேன். வாழ்க்கையில் கலங்கும் போதெல்லாம் விசுவாசமாக இருக்கு என்று சொல்லுங்கள். இந்த காரியம் நண்பர்களே, நீங்கள் கலங்காதிருக்கிற திகைதான் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார்.
பஞ்சங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் ஓடி பாடல் அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலம் கொண்டு திடமானதாகி கலங்காதே, திகையாதே. நான் மோசேக்கு இருந்தது போல யோசுவா உன்னோடு இருப்பேன் என்கிறார் இயேசு. உந்தனின் கண்ணீர் துருத்தி கண்ணீரே, உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனை எந்தன் கரமாதில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றானே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றானே. அலைகள் போய் படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அலைகள் போய் படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் கத்தரத்துக்கு கடந்து போன அந்த டீச்சர் ரத்தினகுமார் அவர்களை பற்றின சாட்சியை எனது மனைவியை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். எங்கள் கோயிலுக்கு சித்தப்பாவையும் சித்தப்பா 2 பேரும் கூட இந்த கத்தருக்கு வரது போன சித்தப்பா காரணியாவுடைய தகப்பனாரை பற்றி எனது மனைவி நிறைய அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். என்னோட பேர் லிலியா. எங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா எங்கள் தாத்தா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அருமையான தாமஸ் சங்கீதராஜ் ஐயா அவர்கள் என்னுடைய தாத்தா. அருமையான நாமணி அவர்கள் என்னுடைய அமைச்சு. சபைக்காக, சபை காரியங்களுக்காக, தேவனுக்காக பக்தி வைராக்கியம் குழந்தை குடும்பம், எங்கள் குடும்பம் எங்கள் மாமா
சங்கீதராஜ் குடும்பம், ஐயா குடும்பம் என்றாலே எந்த இடத்துலலாம் அவங்க இருக்காங்க. சர்ச் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆக்டிவான ஒம்பத்தூர் சிஎஸ்ஐனா எங்கள் குடும்பம் தான். அதே போல் மதவெளியில் புக்ஸ் அப்படின்னா எங்கள் சித்தப்பா அவர் இருக்கிற இடம் பெரிய கலக்கலப்பா இருக்கும். எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. மகன் கூப்பிடுவாங்க. எப்பயுமே கம்மியாவே எங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. எல்லாமே அள்ளி அள்ளிதான் செய்வாங்க. அவளா இருக்கட்டும், எங்க சித்தாவா இருக்கட்டும், மாடி சித்தாவா இருக்கட்டும், எனக்கும் என் தங்கச்சி அள்ளி அள்ளி செய்வாங்க. நாங்க என் தங்கச்சி சித்தாக்கும் எங்க சித்தப்பாக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நான் லைஃப்ல ரொம்ப லக்கியான ஆளு. எனக்கு ஒரு அம்மா இல்லை, எனக்கு மொத்தம் ஒரு அம்மா. வாங்கி கொடுக்குது என்னால சொல்லவே முடியாது. அவங்க எங்களை மீட் பண்ண வரும்போது வெறுமையாவே வரமாட்டாங்க. எங்க சித்தா அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்களை பார்க்கறது பேக் ஃபுல்லா வாங்கிட்டு வருவாங்க. ஸ்நாக்ஸ் ஏன் சித்தா இவ்வளோ வாங்கிட்டு வருது கேட்கவே மாட்டாங்க. சித்தப்பாவும் அப்படிதான். எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்த பிறகு எல்லாமே அவங்கதான் முன்னாடி வேலை செஞ்சாங்க. என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி 6 பட்டு சரி இருந்தாங்க. அந்த 6 பட்டு சரி எனக்கு சித்தா பார்த்துட்டாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் பார்த்துட்டாங்க. எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அவங்க இருக்கும் பொழுது நான் ஊர்ல இல்லை, நம்ம மலேசியா பேசுறாங்க. அவங்களோட இடத்துக்கு கூட என்னால வர முடியல. ரொம்ப நம்பிக்கை போயிட்டேன். என் வாழ்க்கையில இவ்வளோ ஆசை அவங்களுக்கு கூட நான் போய் கடைசியா முகத்தை பார்க்க முடியல அப்படின்ட்டு சித்தப்பா உடம்பு முடியாம இருக்காங்கன்னு காரணியா மெசேஜ் பண்ணுவோம். நான் யோவான் 14 மட்டும் டெய்லி பிள்ளைக்கு சொல்லிட்டே இருப்பேன். அந்த வசனத்தை சொல்லியிருப்பாங்க, கலங்காத, தேவனிடத்துல விசுவாசமா இரு, ஜீசஸ் கிட்ட விசுவாசமா இரு, பிதாவாகிய விசுவாசமா இரு, அவர் நிச்சயம் சரிப்படுத்துவார். எனக்கு பிரசவம் இதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டதுக்கு கூட சித்தா தலைமையில எல்லாம் நடந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் இன்னொரு சத்தமா பேசிட்டு சித்தா அம்மா அமைதியா இருப்பாங்க, இந்த அம்மா அமைதியா இருப்பாங்க. சத்தமா பேசிட்டு உட்காந்து படுத்துட்டே இருக்காங்க. நட நட அப்பதான் நான் முடியும்.
மிக சரியா செய்தாங்க. இந்த சூழ்நிலையில சித்தாவோட முகத்தை நான் பார்க்க முடியல. ஆனா சித்தப்பாவோட முகத்தையும் பார்க்க முடியாத அளவுக்கு நாட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. தாங்க முடியல. சித்தப்பாவோட நியூஸ் கேட்டுட்டு நான் வீட்டில் இருந்து ஒரு அடைக்காரர்கள் என்னெல்லாம் பாட்டு பாடணும் அதில் நான் பாடிட்டு இருந்தேன். என்ன சித்தப்பாக்க நான் பாடின பாட்டு என்ன அப்படின்னா, அதில் ஒரே ஒரு அடி மட்டும் பாடுறேன்.
குடும்பத்துல தேவன் இணைத்திருக்கிறார். அருமையானவர் கருப்பட்டிருக்காரு, ஜோஷுவா கொடுத்திருக்காரு. நீங்க பிள்ளையா இது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கீங்க, இனிமேல பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களாட்டி உங்ககிட்ட கேட்கிறேன், எங்க பிள்ளைய இது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்காட்டி இனிமேல எங்க பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க. சித்தப்பா பத்தி நான் சொல்லிட்டே போலாம். இந்த உயிர் போல் பரப்பொருளாகி நம்பித்தேன். தகப்பனை இழந்த என்னையும் தங்கை கிளாரி தேசியம், தங்கை காரியம் கத்த ஆறுதல் கொடுக்கிறவர். உங்களுடைய தனிப்பட்ட சகோதரனை எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஷாலோம். உணர்வு உள்ளவர், தைரியம் உள்ளவர், உணர்வும் உள்ளவர், உற்சாகம் உள்ளவர். ஊழியம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப தைரியம் வேணுங்க. அது தைரியம் இல்லாமல் எல்லாம் ஊழியம் பண்ணவும் முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு ஆண்டவர் தான் கொடுக்குறார். அந்த தைரியம் ஆண்டவர் தான் அவர் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் உணர்வு ரொம்ப தேவைப்படும். உணர்வுலாம் இருக்கணும் பிரசாத் அப்படின்னு ஒரு அடிக்கடி. ஏன் என்ன சொல்லுவார், நீ எப்போ பார்த்தாலும் ஊழியன்றுவேன், அப்புறம் சபையிலையும் நீ எல்லாம் காரியத்தையும் செய்யணும்னுவேன். ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட்டாக போவார். அப்படின்னா அப்படிதான், அப்படின்னா அப்படிதான், அப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கரெக்டாக போயிடுவார். சும்மா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கர்த்தரை தேடு உணர்வுண்டு என்று சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப இந்த சமுதாய தொண்டில் இந்த சபையிலெல்லாம் ரொம்ப உணர்வுள்ளவராக இருந்தார். இன்றைக்கும் அவர் பாருங்கள், அந்த உணர்வு கடைசி வரைக்கும் அவர் அந்த பதிலிருந்து அவர் கடந்து போனார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கவியை பாடிட்டு நாம் தேவ செய்திகளாக கடந்து போவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரிசு சத்தமிடுதே. ஆமென், கெம்பீரிசு சத்தமிடுதே. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பாட நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பாட நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதல் தெய்வமே,
வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே. கர்த்தருக்கு பிரியமான இந்த நாளில் வரை கர்த்தருடைய செய்தி நம்மத்தில் இருக்கும் பிரேம் பாஷா அவர்கள், பிரேம் அவர்கள் தயவு செய்து கொடுப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தியான வேளையில் உங்களை அனைவரும் பார்க்க முடியாத கர்த்தர் பாராட்டுங்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். நாம் எப்போதும் நிர்மூலமாகாமல் எப்போதும் தேவனுடைய சொத்த கிருபை. முன்னாடிலாம் நம்ம ப்ரே பண்ணும்போது அடுத்த வருஷத்துக்கு, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு 10 வருஷம் கழிச்சுலாம் ப்ரே பண்ணுவோம். இப்போல்லாம் காலையில் உயிரிழந்ததுக்கு என்ன பண்ணோம்? நன்றி சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல என்று இயேசு சொல்லிவிட்டு போனார். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என்னுடைய செய்தி துவங்குவதற்கு முன்பாக ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு பாட்டி வாழ்ந்துருந்தாலாம். அந்த வீடை ஒரு பெரிய செல்வந்தர் வாங்கிட்டாராம். வாங்கிட்ட பிறகு அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டு போட்டு கொடுத்து, பாட்டி நீங்கள் இந்த ஷெட்டில் இருங்க, அந்த வீடெல்லாம் இடிச்சிட்டு பெரிய வீடு கட்ட போகிறோம், அந்த பெரிய வீடு கட்ட போகிற நேரத்தில் நீங்கள் இந்த ஷெட்டில் குடியிருங்க. இந்த பெரிய வீடை இடிக்கிறதுக்கு அந்த புல்டோசர்ஸு, அந்த பல விதமான கருவிகள்லாம் வரும், மெஷினரிஸ்லாம் வரும், பள்ளம்லாம் தோன்றதுக்கு பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் வரும். அதெல்லாம் இடித்து கட்டிட்ட பிறகு பெரிய பங்களாவில் உங்களுக்கு ஒரு ரூம் தரேன்னு சொன்னாராம். அதுபோல் அந்த பாட்டியை அந்த பெரிய வீட்டிலேருந்து வெளியே எடுத்து ஒரு ஷெட்டு போட்டு அதில் பாட்டியை உள்ளே விட்டாங்களாம். விட்டுட்ட பிறகு அதன் பிறகு டெய்லி ஒரு கருவிகள் வரும், ஒரு மெஷினரிஸ் வரும், புல்டோசர்லாம் வரும். அந்த பெரிய பங்களாவை இட்டின்னு இட்டிக்கும். அந்த பாட்டிக்கு பயமாக இருக்கும், அவ்வளோ சவுண்டு. கீழே ஆழ்துளையெல்லாம் போட்டு பெரிய பெரிய பில்லர்ஸ்லாம் போடுவாங்க, ரொம்ப சத்தமாக இருக்கும். அந்த பாட்டி ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டாங்க, அப்படி தான் சவுண்டு கேட்கும். இடித்து பெரிய வீடு கட்டிட்ட பிறகு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த பெரிய வீட்டில் பங்களாவில் ஒரு ரூம் தரேன்னு சொன்னது போல் ஏற்கனவே 3 வருடங்கள் ஆச்சான். அது 3 வருஷம் அந்த சவுண்டெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களாம். 3 வருஷம் கழித்து அந்த எஜமான் வந்தாராம். வந்து இந்த பாட்டியை கூப்பிட்டு போய் கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு ராயல் பிளேஸில் இடம் கொடுத்து, பாட்டி நீங்கள் இதில் வாழுங்கன்னு சொன்னாராம். இந்த பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக. அதுபோல தான் இந்த பூமியில் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எங்கே உபத்திரம் இல்லை, யாருக்கு உபத்திரம் இல்லை. எங்கள் அங்கிள், என் மனைவியோட அப்பா ஒரு வாரம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது, நானும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன். அப்போ சின்ன வயசு பசங்க தான் பார்க்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயசு கூட இல்லை, எல்லாம் 25 வயசு பசங்க தான் பார்க்குது. டாக்டர்ஸாக இருக்கட்டும், மேல் ஃபீமேல் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், அந்த பிள்ளைங்களோட மனசு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு 50 பேஷண்ட்டு கொடுக்குறாங்க. அவன் ஒரு ப்ரொஃபைல் வச்சுக்கிறான், அதை வச்சு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். பேஷண்ட்டோட கண்டிஷன் பார்த்து ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணுறான். ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட். அவங்க கையிலேயே பேஷண்ட் சத்து போகுது. அந்த அந்த மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு சும்மா ஃபோனை பார்த்துட்டு தூரம் போயிடும். அதே பெட்டுக்கு இன்னொரு பேஷண்ட் வருது, 5 நிமிஷத்தில் ஒருத்தர், 10 நிமிஷத்தில் ஒருத்தர். உலகத்து ஜனங்களே கலங்காத இருக்கும்போது தேவ ஜனமே ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பார்த்து சொல்றார், நீ கலங்காத, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என்ன ஆண்டவரை சுற்றி நடக்கிற சூழ்நிலை பார்த்தா கலங்காம எப்படி இருக்க முடியும்? ஆமா, சின்ன பசங்க இறந்துடுறாங்க, வயசானவங்க இறந்துடுறாங்க, பெரியவங்க இறந்துடுறாங்க. அதிர்ச்சி நடக்கிற சம்பவம் நடக்குது. எப்படி ஆண்டவரே அப்படின்னும் பொழுது தான் ஜீசஸ்
எப்படி வந்து நம்மளெல்லாம் கூட்டி போறார், நான் சொன்ன கதைக்கு ஏற்றார் போல என்ற ஒரு சம்பவத்தை பைபிளில் வாசித்துட்டு நாம் புறப்பட்டு போவோம். 1 தெஸ்ஸலோனிக்கருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பூமியில் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாழற பூமி வந்து நம்ம பூமி போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளானட்டு கிடையவே கிடையாது. உலகத்தில் கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது. there are trillions of stars. நம்ம சூரியனை போல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்கள் இருக்குது. ஆமாம், நம்ம பூமியை நம்ம சூரியனில் எடுத்துமே அடக்கணும்னா 10 லட்சம் பூமி எடுக்கலாமா. நம்ம பூமி நம்ம சூரியனில் பக்கத்தில் தெரிந்த வெயில் அடிக்கிற இந்த வெயில் அடிக்கிற சூரியனுக்குள்ள அடக்கணும்னா 10 லட்சம் பூமி அடக்கலாமா. ஆமாம், நம்ம சூரியன் நமக்கு நம்ம படிச்ச படிப்புல நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நட்சத்திரத்துல எடுத்துட்டு போய் அடக்கினா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு குண்டு ஊசி போட்டா என்ன சைஸ், அந்த சைஸ்ல அந்த சூரியனா நம்ம சூரியன் குண்டு ஊசி மாதிரியா. இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இந்த பூமியில, இந்த குட்டி பூமியில நம்ம என்ன சைஸ்க்கு ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஸோ அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் மைக்ரோகாசம், ஆல்சோ காட் ஆஃப் மேக்ரோகாசம். பெருசுன்னு போனாலும் அங்கதான் ஆண்டவர், சிறுசுன்னு போனாலும் ஆண்டவர். நம்ம உயிரை எதுல வச்சிருக்காருன்னா, இந்த பாருங்க, இந்த பேப்பர் இருக்கு பாருங்க, இந்த பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா 1 நானோமீட்டர் வரும். நீங்க பிசிக்ஸ் படிச்சு 1,00,000 முறை உரிச்சா 1 நானோமீட்டர் வரும். அந்த நானோமீட்டர்ல தான் ஒரு டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் ஆகிறோம். கருப்பா இருக்குமோ, சிவப்பா இருக்குமோ, ஹைட்டா இருக்கிறோமோ, குண்டா இருக்கிறோமோ, அதை தான் வைக்கிறாரு. ஸோ இப்பேற்பட்ட தேவன் நமக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்காரு. அந்த பிளானை நான் படிக்க போறேன். அல்ல இல்லையா? ஒரு முறை ஒரு ஐலாண்ட்ல தீ பற்ற போது, வால்கனோய்க்கு இரப்ஷன், பக்கத்துல வால்கனோ வெடிக்குது, இந்த ஐலாண்ட்ல உள்ளவங்களாம் காப்பாத்துங்க அப்படின்னும் போது நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அந்த ஐலாண்ட் மேல வந்து காப்பாத்துச்சு. சொன்னாங்க, ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிச்சு போயிடுங்க, இந்த ஐலாண்ட்ல இருந்து பிழைக்க முடியாது, வீட்டை பொருளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏறிடுங்க அப்படின்னு சொல்றது போலதான் இந்த பூமி நமக்கு சதம் இல்லை என்பது தினந்தோறும் செய்தியை வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, வைரஸ் தான் பயமா, ஃபங்கஸ் கொடுத்தா பயம்னு வருது. இப்ப ஃபங்கஸ், நான் மெடிசின் படித்த காலத்தில் ஃபங்கஸ் பற்றி பயப்பட மாட்டோம், பாக்டீரியா பற்றி பயப்பட மாட்டோம். ஆன்டிபயோட்டிக் இருக்குப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. வைரஸ் பார்த்தா தான் பயம், ஏன்னா ஆன்டி வைரல் நமக்கு இல்லை. ஆமாம், ஆனால் இப்போ ஃபங்கஸ் வருது, அதை பார்த்தா பயம். இன்னைக்கு சைனாவில் திரும்பி பேர்ட் ஃப்ளூ ஸ்டார்ட் ஆகுது, புது பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தைரியம் என்ன, பயம் தான் வருது. இந்த பயத்தின் நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த பிளான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் மற்றவர்களை போல துக்கித்த அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. ஐயோ சத்துட்டாங்களே. ஆமா, அஃப்கோர்ஸ் என் மனைவி 2 நைட்டா தூங்கல, அவங்க அப்பா இறந்ததுனால டெய்லி நைட்ல அலறி எழுஞ்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் துக்கப்படாதாமான்னு நான் சொன்னேன். என்னங்க, எனக்கே நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமா, மாற்றி மெசேஜ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, துக்கித்த அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க. 14ஆம் வசனத்துல, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இங்க உட்காந்துக்கிறவங்கள எத்தனை பேர் இயேசு உயிரை எழுந்தார் நம்புறீங்க? அல்லையா? ஆக நம்ம ஹீரோ மரணத்தை ஜெயிச்சார். அல்லையா? வில்லனை ஜெயிக்கல, வில்லனை மட்டும் ஜெயிக்கல, சாவு என்கிற வில்லனை ஜெயிச்சார். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார் என்று சொல்லும்போது, அதை சொல்லும்போது கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரா, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதா அப்படின்னு பாடினார். சாவே என்ன வராதா, என்ன இன்டெலிஜென்ட் பாருங்க. சாவே நீ எப்ப சாவ போற, தீதே உனக்கு ஒரு நாள் தீது வராதா. எஸ், சாவையே சாவடிக்கிற ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோம். இப்ப செத்து போயிட்டவங்க எப்படியா, 60 வயசு, 68 வயசு, 70 வயசு. ஆமா, எங்க அப்பாவும் பாஸ்டர், எங்க மாமனாரும் பாஸ்டர் இருந்ததுனால எங்க பெரியவங்களை வெளியே அனுப்பாம எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் போறதுனால நிறைய அடக்க ஆராதனைகள். ஒரு நேற்று ரொம்ப கொடுமையான விஷயம், டே பிஃபோர் எஸ்டே, நான் எங்கள் அங்கிளோட பாடியை நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, ஐயா பிறந்த நாள் ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே பண்ணுங்க. பாடியை முன்னாடி வச்சுக்கிட்டு அவனுக்கு சங்கீதம் 128 சொல்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நிற்கும் போது தான் இந்த வசனம் தான் ஆறுதல் படுத்துது. அது சொல்றது, இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா நீச்சல் கத்து கொடுக்கும்போது என்ன தூக்கி குளத்துல போட்டார். அப்ப குளத்துல கூட்டு பேசினாரு, டேய் அப்பாக்கு நீச்சல் அடிக்க தெரியுது, உனக்கு அடிக்க தெரியும்டா, அப்பா அடிச்ச நீ அடிப்படான்ற போது தான் இயேசு சொல்றாரு, மகனே மகளே நீ மரிச்ச, நீ ஏஞ்சுப்ப இயேசு நாமத்துல. அல்லேலூயா. இங்க வாழ்ந்தது 68 வயசு தான். இதே பூமியில, இதே மந்தவெளியில, இதே மயிலாப்பூர்ல 1000 வருஷம். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 1000 வருஷம், 1000 years.
ராஜா தலைவர் யார் தெரியுமா? யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்? டைரக்டா ஜெருசலேம்ல யேசுவாவே உட்கார்ந்திருப்பாரு. இதனாலதான் கவலைப்படாதீங்க, மனசை தேத்திக்கோ. உங்க அப்பா கூட நீ போவ. அன்னைக்கு இந்த ஹோண்டா ஆக்டிவா பைக் அப்பா ஓட்டுவாரா இல்ல ஆண்டவர் நமக்குலாம் ரெக்க கொடுப்பாரான்னு தெரியல, ஆனா உயிரா எஞ்சிப்போம். இந்த நம்பிக்கையோட இங்க வந்து போங்க. அப்பதான் மரணத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபை வரும். இல்லைன்னா there is no hope at all. எங்கேயுமே ஜனங்களுக்கு தைரியமே இல்ல. பயம் 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 பயம். நீ என்னடா பண்ணுவ? சாத்தானே, என் தலையில உள்ள முடிய கூட உன்னால எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இயேசுவானவர் உயிரோடு எழுந்தாரு. நமக்குலாம் என்ன, லங் மட்டும் தான் கொலாப்ஸ் ஆச்சு. 70% ஆயிடுச்சு, 80% ஆயிடுச்சு, 90% ஆயிடுச்சு, 100% ஆயிடுச்சு. இயேசுக்கு 100% பிசிக்கல் டேமேஜ், பாடி ஃபுல்லாவே டேமேஜ். சாட்டையால அடிச்சான், ஈட்டியால குத்துனா, முள்முடி வச்சு அடிச்சான். நியூரோ ஸ்கேன் எடுத்து பாரு, அவ்வளவு நீட்டு முள்முடி எடுத்து பார்த்தா, பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவ்வளவு இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குமா. எப்படி தாங்கினாரு? அவர் தாங்கினார்னா நம்ம தாங்குவோம். விசுவாசத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. அல்லேலூயா. ஆமா, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் உங்களை யாரையும் மோட்டிவேட் பண்ண வந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்ல, நம்ம தலைவரோட பேச்சை பேச வந்த ஒரு சாதாரண ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமா, இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஒருவேளை ஜீசஸ் இங்க வந்தா, பாருங்க, லாஸ்ட் மினிட் பிளான் ஜீசஸ் நமக்கு கொடுக்குறது. இந்த பூமியிலிருந்து நம்மளை எடுத்துக்குவாராம். இந்த பூமியில இருந்து வாழ போறது, அந்த பூமியை எடுத்துட்டு இந்த பூமியை கிளீன் பண்ணிட்டு திரும்பி உள்ள கொண்டு வருவார். புரிஞ்சுங்க. இந்த வீடை வாஷ் பண்றாங்க, உள்ள உட்காந்து டிவி பார்த்துக்க முடியாது. அப்பா கொஞ்சம் வெளியே வா, கழுவ போறேன், கழுவிட்ட பிறகு உள்ள போ என்று சொல்றது போல, நம்மள ரகசிய வருகையில we will be taken off, we will be absorbed, நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஜீசஸ் கிறிஸ்டோட ரகசிய வருகை, சீக்ரெட் கம்மிங். யாரை எடுத்துக்குவாரு? மனவாட்டிய. அதனால காலைல ஏஞ்சி நம்ம சொல்லுவோம், இயேசுவே நான் உனக்கு சொந்தம், இயேசுவே நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட், நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட்னு சொல்ற மக்களே ஒவ்வொரு நாளும் கண்ணு மூடும்போது சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணா ஜெம்ஸ் மிஷன்ஸ் நடத்துறாருல, அவர் ஒரு முறை தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி, நக்சலைட்ஸ்லாம் பிடிச்சி போய் வச்சுட்டு அப்படியே துப்பாக்கிலாம் வச்சுட்டு பிடிச்சிட்டு அவரை மிரட்டிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், உனக்கு பயமா இல்லை, உனக்கு பயமா இல்லை அப்படின்னு அந்த தீவிரவாதி அந்த கூட்ட தலைவன் கேட்கும்போது இவர் சொன்னாரா, எனக்கு ஏப்பா பயமாகுது, உனக்கு தான் பயமாகுது. ஏய் கிஸ்ஸே போல तो वैसे அப்படி அப்படின்னும் போது அப்படி சொன்னாரா, हमें तो कुछ डर नहीं है, सिर्फ तुमको डर है क्योंकि तुम्हारे पास बंदूक है. அது சொல்றாரு, அதாவது நீ தான் பயப்படுற, அதனால தான் உனக்கு நீ கையில துப்பாக்கி வச்சு நான் மிரட்டுற, உன்னை சுத்தி பாதுகாப்பு பட வச்சிருக்க, நான் தனியா இருக்கிறேன், நான் தான் பயப்படல, நீ தான் பயப்படுற அப்படின் போது, ஏய் கோலி மார் தூங்காரே தெருக்கோ சாவடிச்சிடும் அப்படின் போது இவன் சொன்னாரா, இந்த பாரு, நான் உயிரா இருந்தேன்னா இயேசு என்னோட, நான் செத்துட்டேன்னா நான் அவரோட, என்னையும் அவரையும் நீ பிரிக்கவே முடியாது. இதுதான் இயேசு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொன்னார், பிதாவை உம்மை அறிவதும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? சாவில்லாத வாழ்க்கை. நம்ம அங்கிள் நம்ம பார்வையில செத்துருக்கலாம், இயேசுவோட பார்வையில் அவர் உயிரா இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று பேசும்பொழுது அவங்கள செத்துட்டவங்களா சொல்லலையா, உயிரா இருக்கிறவங்களா கர்த்தர் காண்றாராம். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்டியன்ஸுக்கு மரணம் என்பது ஃபுல் ஸ்டாப் அல்ல, இட்ஸ் ஜஸ்ட் a comma. You are continuing, we will continue. அல்லேலூயா. சரி, செத்துட்டவங்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்றால், ஜீசஸ் கிறிஸ்துவோட ரகசிய வருகையில நம்ம ராப்சர் ஆகி போகும்பொழுது நமக்கு முன்னாடி அப்பா இருப்பாரு. நீ ரகசிய வருகையில உன் பாடி, ஆமா, your body will be transformed. ஆமா, you will be transformed. எந்த ஃபார்ம்ல இருப்போம் நமக்கு தெரியல, ஆனா ஜீசஸ் அந்த ஃபார்ம்ல இருந்தார். ஏன்னா பூட்டின வீட்டுக்குள்ள வந்தார், பூட்டின வீட்டுக்குள்ள வந்தார். ஆணி பாய்ந்த கையில செத்து போய் அடிபட்டு 3 நாள்ல அந்த ஆணி பாய்ந்த கையில விரல விட்டு பார்க்க சொன்னாரு. இன்ஃபெக்டடா இல்ல, என்னது பஸ் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க, இன்ஃபெக்டடா இல்ல, விழால கை விட்டு பார்க்க சொன்னாரு, இன்ஃபெக்டடா இல்ல. இதே பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறாரு, ஆனா சீஷர்களுக்கு இவர் இயேசுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உயிரா இருக்கிற நம்ம ரிசரெக்ட் ஆகும், செத்து போனவங்க நமக்கு முன்னாடி மேல போய் நின்னுதான் பானு ஆண்டியும் பீட்டர் அங்கிளும் மகளே வானு உன்னை வெல்கம் பண்ணுவாங்க இயேசு கூட சேர்ந்து. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. உயிரோடு இருக்கிற நாம் மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. There is hope in Christianity. Brother sister, நம்ம கிறிஸ்டியனா மாறதுக்கு சும்மா இங்க இருந்து அங்க வரல, என்ன மரணத்திலும் இருந்து காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையினால் தான் இங்க வந்திருக்கிறோம். உலகத்துல பெரிய விரோதி எவன் தெரியுமா? மரணம் தான். எவ்வளோ பெரியவங்களும் எதுக்கு பயப்படுவாங்க? மரணத்துக்கு. மரணத்தை பார்த்து பயப்படாம தன் மார்பை நீட்டிக்கொண்டு போனார், சிலுவையில மரித்தார். மரண பயமே அவருக்கு வரலையே, நின்று செத்தாரு. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்ம கைடு இந்த பூமியில வந்து ஐசியூல போயிட்டான விட்டுட்டு போறவர்ல ஐசியூலயும் வருவாரு. ஐசியூல ஒரு டாக்டர்ஸ் பேஷண்ட் போயிருச்சுங்க, நாங்க சிபிஆர் பண்ணோம், நாங்க கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன் பண்ணோம், டிஃபிப்ரிலேட்டர் வச்சோம், கரண்ட் கொடுத்தோம், ஆனாலும் உயிர் போயிருச்சுங்கன்னு சொல்லிட்டு அங்க அந்த கிளவுஸை கட்டிட்டு வராங்களா டாக்டர்? அப்படி இல்லை. அதுக்கப்புறமும் நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர் தான். இந்த வார்த்தைகளினால ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Today I speak comfort into your heart that you will have this forever until you meet your Yeshua. இயேசு ராஜாவை பார்த்து, எங்கப்பா எங்க அப்பாவை காணோம், இதோ இருக்காரு பாரு, எங்கப்பா எங்க அம்மாவை காணோம், இதோ இருக்க பாரும்போது நீ அழுவ பாரு, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீரை துடைப்பார். இயேசு நீ அழுவ, அம்மா அப்பா துடைக்க மாட்டாங்க, அவங்க ஒரு சைடு எழுதி நிற்பாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுது, அவர் வந்து கண்ணீரை துடைப்பார். இந்த பவர் ஜீசஸ்க்கு மட்டும் தான் ஆகுது. கோடிக்கணக்கான ஜனங்க உயிரோடு இருந்துப்பாங்க, கோடிக்கணக்கான பேரையும் அவர் ஒரே ஒருத்தர் துடைப்பார். எப்படிங்க ஜீசஸ் பண்ணுவாரு? அவர் படைச்ச ஆக்சிஜனே பூமி ஃபுல்லா இருக்கும்னா அவர் பூமி ஃபுல்லா இருக்க மாட்டாரா? அவர் படைச்ச ஆக்சிஜன் ஜஸ்ட் O2, அதுவே எல்லாருக்கும் காத்தா இருக்கும்னா அவருடைய ஜீவன் எல்லாருக்கும் இருக்கும். தெய்வஜனமே, இந்த இடத்தை விட்டு ஹோப்லெஸ்னஸ்ல போகாதீங்க, ஹோப்ல போங்க. இன்னொன்று, நான் இன்னைக்கு வரும்போது எங்க அம்மா இங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, அப்பா ஆண்டவர் உங்க கையில அதிகாரம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்காரு. பிசாசை எதிர்த்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அப்படின்ட்டு ஜெயம் கொள்றவனுக்கு பரலோகத்துல பவர் கொடுக்கிறாரு, கிரீடம் தராரு, கூட உட்கார வைக்கிறாரு. பயப்படக்கூடாது. சங்கீதம் 91 சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பு எனக்கு, வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பு எனக்கு. பயப்படக்கூடாது. ஆமா, அங்கிள ஒன்னும் அந்த சாத்தா தூக்கிட்டு போல, இது தலையில உள்ள ஒரு மூடிய கூட அவனால எடுக்க முடியாது. அவங்க தலைவர் வந்து வாப்பா போலான்னு கூட்டிட்டு போயிட்டாரு. நோ நெகட்டிவ் கன்ஃபியூஷன். நீ நெகட்டிவா பேசக்கூடாது. யாரு பண்ணாரு? அவங்க தலைவர். யார் அவங்க தலைவர்? பூமியில பல தலைவர் இருக்கலாம், நமக்கு ஒரே ஒரு தலைவர், இட்டர்னல் லீடர், இட்டர்னல் கிங், யெஷுவா ஹா மசியா. அவர் வந்து அப்பா போலான்னா யார் போக மாட்டாங்க. இப்ப இங்க வந்தாரா நம்மலாம் அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, காக்கும் உன் தேவன் என்றாரே. அந்த பாட்டு பாடி முடிக்கலாமா? மனிதர்கள் மறைந்து போனா, மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் மறந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே. எஸ், பானு ஆண்டி ஒரு மலை உன் லைஃப்ல, பீட்டர் அங்கிள் ஒரு மலை. மலைகள் விலகி போச்சு மகளே. உன் வாழ்க்கையில அலைகள் மோதுற மாதிரி வந்தாலும் உனக்கு அமைதி தர நான் வரேன்னு ஏசப்பா சொன்னாருப்பா. ஏன் இயேசுவை நீ நம்பணும்னா, அவருக்கு நாசியில இப்ப சுவாசம் இல்லை. நம்ம தான் நாசியில சுவாசம் இருக்கும், ஒருத்தர் விட்டுட்டு போயிடுவோம். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராயிருக்கிறார். எந்த மரணம் இயேசுவை கொன்னதோ, அவர் ஜெயிச்சாரோ, அதே ஜெயத்தை உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் கொடுத்து உன்னோடு கூட 1000 வருடம் வாழ வைப்பேன் என்று சொன்ன இயேசுவின் நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ. நான் சொன்ன அந்த வார்த்தையை மனசுல நினைச்சிக்க. ஒவ்வொரு முறையும் அப்பாவோட தாட்டு வரும்போது இயேசுவை பாரு. இயேசுவே, கிறிஸ்டியன்ஸ்க்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்களே, எங்க அப்பாவை நான் காண்பேன் என்று. அப்பா கூட நீனா 30 வருஷம் வாழ்ந்த, 1000 வருஷம் வாழ போற, பிறகு நித்தியமா வாழ போற. கர்த்தாவே, அன்பு மகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து பராமரிக்கிறதுக்காக கோடி நன்றி. எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியாய் பெருகுவார்களாக.
வாதை இவர்கள் கூடாரத்தை அணுகாத்திருப்பதாக. இந்த இடத்துல நாங்கள் கூடி ஜெபிச்சோம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினோம். இந்த இடத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய சதிநாச மோச கிரியைகளை, கிருமிகளை கடிந்து கட்டி அழிக்கிறோம். We curse the devil to the core. Christ has come to destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த பகுதியிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் அழிக்கிறோம். Let everybody be protected with the blood of the blameless lamb. எல்லாரையும் பாதுகாத்துக்கிறோம், வழிநடத்துக்கிறோம். நன்றி சொல்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் நன்றி. Thank you for your valuable time. கர்த்தருக்குள் பிரியமானவரே, நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த வார்த்தையானது ஒருவேளை யாருக்கு ஜெப கூட்டத்திலூടെ இருந்திருக்கலாம். இது நமக்கும் ஒரு வார்த்தை. ரொம்ப ஒரு மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த பிறகுதான் நம்ம எதிர்நோக்கி சொல்லுவோம் சொல்லி ரொம்ப அருமையாக ஆழமாய் ஷார்ட்டாக அதிகமாக நல்ல உத்தரவருடைய கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் நம்ம நன்றி செலுத்திக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இப்போது இந்த குடும்பத்திற்காகவும் உறவினர்கள் மற்றும் சிறப்பாக காருண்யா குடும்பத்திற்கு அவரும் கணவன், அவர் பிள்ளைகள், அவர் தாய் தகப்பனார், மற்ற எல்லா குடும்பத்திற்காகவும் சாட்சி கொடுத்த அந்த ஒவ்வொரு காரணியாகவும் நம்ம மத்தியில் இருக்கும் ஃப்ளாரன்ஸ் அவர்கள் சர்வன் காருண்யா அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவோம். கடவுளுடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். அப்பா வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், இதை சொல்ல நான் இந்த இடத்துல பேசுறதுக்கான நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதுக்காக தான் முதலாவது நான் அப்பா உடம்பு சரியில்லாதப்போ நான் தொண்டியாக எடுத்துகிட்டு போனப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் தேவதூதர் தான் நான் சொல்லுவேன். ஃப்ளாரன்ஸ் ஆண்டியும் பிரேமும் அவங்க உடம்பு கூட இதுவாக பண்ணிட்டு அப்பா கடைசியாக படுக்கும் போது கூட அதுதான் சொன்னார்மா, அவங்க இல்லைன்னா நம்ம அன்னைக்கே இதுவாயிட்டு இருக்கோம் அப்படின்னு இது பண்ணாங்க. அப்புறமா நான் நிறைய உறவுகள் அங்கே என்னோட சின்ன மாமா, சார்லஸ் மாமா, ஆண்டவர் ஒரு இடத்துல எனக்கு நான் ஒண்டியா நின்னப்போலாம் உண்மையாக உள்ள பயமாக தான் இருக்கும், கையெல்லாம் ஓதுரும். அந்த டாலரேட் பண்ணுறதுக்கு சாமி தைரியம் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களாம் இல்லைன்னா எனக்கு யோசிச்சு பார்க்குறேன் அந்த அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணி பேச எல்லாருக்கிட்ட என்னால் முடியல. ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா இருந்த பிறகு திருப்பி ப்ரேயரில் எப்படி நடத்தணும்னு தெரியல. எல்லாரும் முன்னோட நான் செய்கிற மாற்றி அண்ணா, ஆண்ட்ரூ அண்ணா, ஜேம்ஸ் அண்ணா அவங்களாம் அவங்களே நீ சொல்லுமா, நான் அப்பாக்காக செய்கிறோம், நான் இது மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை எதுவுமே. நான் அப்பா தான் எல்லாமே. எனக்கு கல்யாணம் போய் கூட எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியோ இல்லை பொறுப்போ எதுவுமே நான் எடுத்துக்கினதே கிடையாது. எல்லாமே அப்பா பார்த்துப்பாங்க, அங்கிள் ஆண்டி பார்த்துப்பாங்க. ஸோ அப்பா இல்லாதப்போ இப்போதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனால் மாமா சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோட பேசின மாதிரி இருக்குது. இன்னைக்கு கூட ஒருத்தர் கூட நான் இதை ப்ரேயர் எப்படி நடத்த போறேன்னு காலையில ரொம்ப ஆனால் கடவுளோட வார்த்தை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. எனக்கு ரொம்ப பிரயாசப்பட்டேன். நான் அவர்கிட்ட ஜோஷா கிட்ட சொல்லி என்ன பண்றது தெரியலப்பா, யாரும் வரமாட்டாங்க, அப்பா அப்படி ஓடினாங்கன்னா யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறது. நான் ஒரு வார்த்தை மாமாக்கு ஃபோன் பண்ணேன். மாமா நீ ஏமா நாங்கள் இருக்கிறோன்னு அம்பத்தூர்லேருந்து ஓடி வந்தாங்க. மாமா பேசின ஒரு வார்த்தையும் நான் உண்மையாக சொன்னேன். வேற யாராவது வந்தால் கூட இவ்வளோ ஒரு கன்சோலிங்காக இருக்குமா, ஆண்டவர் என்னோட பேசியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் மாமா பேசினது ஆண்டவர் ஏதோ என்னோட பேசின மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சந்தோஷம்வாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தை எனக்கு அப்படின்னு நிறைஞ்சு அப்பா ஓகே அப்பா இசப்பா கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அங்கிளோட ஃப்ரெண்டு விஜயராகன் அங்கிள் அவங்க ரொம்ப ஃபோன் பண்ணி அப்பா கடைசி இது அவர் தான் க்ளோஸாக இருந்தது பண்ணது. ஒரு ஃபேமிலி தான் அவங்க வந்துட்டு போயிட்டு. அப்பா இல்லாமல் அவங்க 2 பேர் பேசிக்காம இருக்க மாட்டாங்க. நானே சும்மா கிண்டல் அடிச்சுட்டு இருப்பேன். ஏன்பா சும்மா இப்போ தானே காலையில் தானே வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, இதுக்குள்ளே என்ன ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த அங்கிள் இவ்வளோ தூரம் அவங்க வயதையும் பொருட்படுத்தாமல் அப்பாக்காக அவர் மேலே வச்சு நேசத்துக்காக இவ்வளோ தூரம் வந்தாங்க. தேங்க்யூ. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜப்பாக்கா எல்லாருக்கும், கோபி அண்ணாக்கு, கோபி எல்லா கடைசி வரைக்கும் அப்பாவோட இருந்தவங்க.
இப்போ எனக்கு கூட பிறந்தவங்க மாதிரி இருந்து எல்லாம் செய்யறாங்க. கேத்தி, பெல்சிகா, நான் ஒண்டியா இருந்து நான் என்ன பண்ணேன், என் உறவுகள் தான் இன்னைக்கு எனக்கு கூட நிக்கிறாங்க எல்லாருமே. நான் இது எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த இது கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. கடைசியாக ஃப்ளாரன்ஸ் ஜெபித்து ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கொடுத்தார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான வேலையை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல நீ தேற்றுகிற தேவன் சுவாமி, மார்போடு அணைக்கிற தேவன் ஆண்டவரே. வேதத்திலே ஆண்டவரே நடு வசனமே அப்பா, சங்கீதம் 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இந்த அருமையான வேலையிலே நாங்கள் இங்கே அமர்ந்திருந்து சுவாமி அவருடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அவர் மிகவும் அன்புள்ளவர், ஒரு உழைப்பாளி, ஒரு உணர்வுள்ளவர், சமுதாய அக்கறை கொண்டவர் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அப்படிதான் எதிர்பார்க்கிறீர் சுவாமி. உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரனை பரலோகத்திலிருந்து நோக்கி கொண்டிருக்கிறீர் சுவாமி. அப்படியாய் ஆண்டவரே அவர் ஆண்டவரே அந்த சாட்சியுள்ள ஜீவியத்திலே நாங்கள் ஒருவேளை வாழ்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்த வண்ணமா இந்த இடத்துல அமர்ந்திருந்தோம் ஆண்டவரே. எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஜெபித்து விட்டு கடந்து செல்வார், வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்வார். ஆண்டவர் தான் எனக்கு மிக முக்கியம் என்று சொல்லி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. அந்த உழைப்பிலே, அன்பிலே, சமுதாய அக்கறையிலே, உன்னை நேசிப்பதிலே அப்பா நீர் கொடுத்த கிருபைக்காய் கோடி கோடி நன்றி ராஜா. உடைய சமூகத்திலே அமரும்படியாய் நீர் வைத்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, இந்த பூமியிலே வாழும் வரையிலும் மற்றவர்கள் ஆண்டவரே எங்களை குறித்தான சாட்சியை நீர் சொல்ல வைத்த தயவுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. அதை தான் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் சாட்சி சொல்வது அல்ல ராஜா, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள், எதிரில் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள் எங்களை குறித்தான சாட்சி என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து செயல்பட ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அங்கிளை எப்படி இருந்தாலும் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம், பாஸ்டர் சொல்வது போல ஆண்டவரே நீர் அவருக்கு அழகாய் இருப்பது நீர் ஆண்டவரே எடுத்துக்கொண்டிருக்கிறீர். நாங்களும் ஒரு நாள் காண்போம் என்று நிச்சயித்து வண்ணமாய் அந்த நித்திய வாழ்வுக்களை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் தினன்கொள்ள உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. 2 தீமோத்தேயு 1 ஆண்டவரே 7 ஆண்டவரே சொல்லுகிற பிரகாரமாக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு நம்பிக்கையோடு கடந்து செல்ல நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மந்தவெளியில இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் வருகிற சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்துக்காய் வருகிறோம். இந்த இடத்துல எத்தனை குடும்பங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது என்பது தெரியாது சுவாமி. கலக்கத்தோடு போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டு தெரியாத ஆண்டவரே எல்லாருக்கும் தெரியும் சுவாமி. இந்த அருமையான வேலையில நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு கவலைக்குள்ளா இந்த இடத்துல இருக்காதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியில ஜீவியத்தை நாங்கள் வாழ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்துல ஒவ்வொரு முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்களுக்காய் ஜெபிக்கிறோம். பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது ஓ ஷிரார வாந்திலா சந்துரி மதிரபால பரிபோ கரபால இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. அப்படி திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா இயேசுவே அப்பா, இந்த ஜெபக்கூட்டம் எப்படி நடக்குமோ என்று கலங்கி கொண்டு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஆண்டவரே நாங்க திகைத்துக் கொண்டிருக்கிற வேலையிலே அருமையாய் நீருடைய திட்டத்தை நிறைவேற்றி உமக்கு நன்றி சுவாமி. இதற்காய் உழைத்த, இதற்காய் ஆலோசனையா இருந்த, இதற்காய் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உதவி செய்த ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஆசீர்வதிக்கணும்.
உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக ஆண்டவரே இதோ கர்த்தாவே மகள் ஆண்டவரை பாடின பாடலை அறிந்திருக்கிறீர் சுவாமி. இடி ஆண்டவரே தன் தகப்பனாரி ஆண்டவரே ஒரு வாரத்துக்கு முன்பாக ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கண்ணீரோடு கலக்கத்தோடு அந்த பாஸ்டர் மனைவியும் இந்த இடத்துல வந்து கொடுத்த சாட்சி மிக அருமையா இருந்தது ஆண்டவரே. நாங்கள் அந்த ஜீவியத்துல வாழத்தக்கதாகி நாங்களும் ஜெயம் கொள்வோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது. தேங்க்யூ ஜீசஸ். அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு ஒவ்வொருவரும் கடந்து சொல்ல நீங்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடி இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு சென்று ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் வார்த்தையை தேற்றும்படியாக உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை காரணியாக்க கொடுக்கும்படியாக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் தேற்றலாம், நாங்கள் சமாதானம் கூறலாம், அது கடந்து சென்று விடும் ஆண்டவர். நீர் ஆண்டவரை அவள் கரத்தை நீங்க பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. அவள் பிடித்தால் விழுந்து விடுவாள் சுவாமி. நீங்க பிடிச்சீங்கப்பா, அவன் கருத்தை நீங்க பிடிச்சீங்க ஆண்டவரே. அருமையான மகன் சுவாமி, அருமையான மகன் ஆண்டவரே. உதவி செய்யற மகன், கரிசனை உள்ள மகன் சுவாமி. அந்த மகன் உங்களுடைய கருத்துல பலத்த கருத்துக்குள்ள அடங்கிருக்க நீங்க கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே ஜோஷுவாக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி. இவ்வளவு நாட்களாக அம்மாவையும் அப்பாவையும் மாமனாரையும் நம்பி இருந்தான் ஆண்டவரே. இந்த இரு கரம் உங்களுடைய கருத்துக்குள்ள இருக்கட்டும் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே, அவர்களோடு இருக்கிறேன் என்பதை நம்பிக்கையோடு இந்த கடந்து விட்டு செல்ல கிருபை தாங்க. வந்தவர்கள் வந்தவனுமாய் செல்லாதபடி அப்பா நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரே. மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உதயகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் அன்பின் பரம தந்தையே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசி ஆசீர்வாதத்துக்காக கைகளை விரித்துக் கொள்வோம். நான் எபிரேய மொழியில் ஆசீர்வாதம் கூறின பிறகு தமிழில் கூறுவேன். ஈவரக்கா அடோனாய் வ ஈஷ்மரக்கா யா ஏ ரடோனாய் பனே வல்லஹா விஹு நஹா ஈஷா அடோனாய் பனே வல்லஹா வயசம் லஹா ஷலோம் வயசம் லஹா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைமையில கை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாமா? நான் சொல்றதை சேர்ந்து சொல்லுங்க. ரட்சண்யம் என்னும் தலை சீராவை தலையில போட்டுக் கொள்கிறேன். செஸ்ட்ல நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறேன். இடுப்புல சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறேன். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறேன். ரைட் ஹேண்ட் சொல்லாமா? ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் எய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் இரத்த கொட்டைக்குள்ள நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட பாதுகாப்போட நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாதுகாக்க நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. நம்முடைய தேவன் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். Thank you so much for your valuable time.